புரட்சி கலைஞர் ஐயா அவர்களை பற்றி சொல்லணும்னா, பெரிய நடிகர்களை விட அடிமட்ட நடிகர்களை நேசிக்கக்கூடிய ஒப்பற்ற ஒரு தலைவராக அவர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் வாழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. போண்டாமணிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கு. அப்போ அவர் சொன்னார், நான் இப்போ கேப்டன் அவர் தலைமையில் தான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் கல்யாணம் வைக்கணும், பாலச்சந்தர் சார் தலைமை தாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாரு. உடனே போய் கேப்டன் ஐயாட்ட சொன்னோம், இந்த மாதிரி போண்டாமணிக்கு உங்கள் தலைமையில் கல்யாணம் ஆகணும். ஐயோ, அந்த டேட்டில் வேறு யாருக்கோ கொடுத்துருக்காங்க அந்த டேட்டில். உடனே கேப்டன் ஐயா மேனேஜர் கூப்பிட்டு, பக்கத்தில் அந்த இதை விட பெரிய மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்துக்கு அந்த புக் பண்ணவங்களுக்கு அந்த மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, போண்டாமணிக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் கல்யாணம் நடத்துங்க, என்னுடைய தலைமையில் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. அதுக்கு பிற்பாடு ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு திருமணம் நிச்சயமாகி, அப்போ மறுபடியும் எனக்கும் ஒரு ஆசை, கேப்டன் ஐயா தலைமையில் எனக்கு கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு போய் சொன்னேன். அன்றைய தேதியிலையும் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஒரு ஐயாவோட பையனுக்கு கல்யாணம் அங்கே ஃபிக்ஸ் ஆகிருந்தது. அப்போது சார் கூப்பிட்டாங்க, மேனேஜர் கூப்பிட்டு, இல்லை பெஞ்சமினுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் சின்ன கலைஞர்கள் அவங்க எங்கே போவாங்க மண்டபத்துக்கு, அது இங்கே வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, முதல் ப்ரிஃபரன்ஸ் நமக்கு தான் கொடுக்கணும். அதனால் மேனேஜர் சார் மறுபடியும் போண்டாமணிக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி அந்த பெரிய மண்டபத்தை அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, பெஞ்சமினுக்கு என் தலைமையில் இங்கே கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா தெய்வம் கேப்டன் அவர்கள் என்னுடைய திருமணத்தை நடத்தி வச்சாங்க. அதே மாதிரி பாகுபாடு, சின்னவங்க பெரியவங்க அப்படி பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கும் சம உரிமை, சம அந்தஸ்து, சரியான சாப்பாடு எல்லாருக்கும் போடுவாங்க. அப்படி ஒரு நல்ல இதயம். அதே போல் கேப்டன் அவர்கள் ஏழை கலைஞர்கள் யாராக இருந்தாலும் அவரை தேடி போனாங்கன்னா எந்த டைமில் வேணாலும் புரட்சி கலைஞரை பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கிற தலைவரில் பார்க்க முடியல. மேனேஜரை பார்க்கறதுக்கு 2 மணி நேரம் காத்திருந்தேன். நடிகர் சங்க மேனேஜரை பார்க்க 2 மணி நேரம் வெயிட் பண்ணேன். ஆனால் புரட்சி கலைஞர் அவர்களை உடனே நான் போய் பார்க்கணும்னு சொன்னால் சாதாரண மெம்பர் போய் அவரை பார்க்கலாம். பார்த்து அவர் என்ன கேட்பார், முதல்ல என்ன பார்க்க வந்தீங்களா, முதல்ல போய் சாப்பிடுங்க உள்ள அப்படி முதல்ல சாப்பிட வைப்பார். சாப்பிட வச்சுட்டு உள்ள அவர் ரூம்லேயே, கேப்டன் சார் ரூமில், தலைவர் ரூமில் சாப்பாடு எப்பயுமே இருக்கும். ஒரு 10 சாப்பாடு ரெடியாக இருக்கும். யார் பார்க்க வந்தாலும் முதல்ல அந்த உள்ள ரூமில் போய் சாப்பாடு போடுவார். சாப்பாடு போட்டு, வாங்க என்ன உங்களுக்கு குறை, மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன். அப்படியா, எவ்வளோ, எங்கே வச்சுருக்கீங்க, எவ்வளோ செலவாகும், என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க, நடிகர் சங்கத்தில் ஏதோ 10-20 கொடுத்தாங்கன்னா அது ஏதோ ஒரு சாப்பாடு செலவுக்கு வச்சுக்குவோம். மேனேஜர் கூப்பிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு செக்கு போட்டு 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க. அப்படி ஒரு நல்ல மனிதர், நல்ல இதயம். அவர் மட்டும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தலைவராக இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் இப்படி அறகுறையா துருப்பிடிச்சிருந்திருக்காது, எப்போவோ கட்டி முடிச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு கமாண்டிங் பவர் உள்ள ஒரு ஒப்பற்ற தலைவராக எங்கள் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர் வாழ்ந்த காலம் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.